Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த சேவை மையத்திலேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அதாவது கேஸ் ஒர்க்கரில் 2, செக்யூரிட்டியில் 2, பல்நோக்கு உதவியாளர் மல்டி பர்பஸ் ஒர்க்கரில் 1. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 31க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ் தான். முதல் தளம், பி பிளாக், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா MSW முடித்தவங்க, கவுன்சிலிங் சைக்காலஜி, டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உள்ளூர் விண்ணப்பத்தரர், அதாவது அந்த ஊர் மக்களாக இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி 10th முடித்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உள்ளூர் விண்ணப்பதாரராக இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பல்நோக்கு உதவியாளர் உள்ளூர் விண்ணப்பதாரராக இருக்கணும். 10வது தேர்ச்சி முடித்தவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். 2 வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், நம்மளோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிடுங்க. எங்கே டிகிரி முடிச்சிங்க, டிப்ளமோ முடிச்சிங்க, இந்த யூனிவர்சிட்டி, என்ன டியூரேஷன், என்ன சப்ஜெக்டில் முடிச்சிங்க அப்படிங்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஃபில் பண்ணிட்டு, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எந்த ஆர்கனைசேஷனில் என்ன போஸ்ட்டில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபைனலாக நம்ம எந்த ஒர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் இந்த டேஷில் ஃபில் பண்ணிட்டு உங்களோட பிளேஸ் அண்ட் டேட் இங்கே எழுதிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட், வேறு அட்ரஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்ரஸ்டுன்னு சொல்லிட்டு எழுதி கீழே உங்கள் சைன் போட்டு இந்த அட்ரஸ்க்கு நம்ம போஸ்ட்டில் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். ஜனவரி 31க்குள்ளே அவங்க ரிசீவ் ஆகிற மாதிரி அனுப்பி வைக்கணும். ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அது. இந்த மாதிரியான கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் GK with GK.